மெய்யழகன். என்னடா படம் இது? ஒரு பாட்டு இல்லை, ஒரு ஃபைட் இல்லை, ஒரு சேஸ் இல்லை. இந்த படத்தெல்லாம் எப்பட்றா பார்க்குறது அப்படிங்கிறவங்களுக்கு இது கிடையவே கிடையாது. இது ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. இந்த படத்தில் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த சைக்கிள், அந்த வீடு, அந்த காளமாடு, இதெல்லாம் எவ்வளோ ஒருத்தருக்கு க்ளோஸ் டு த ஹார்ட் இருந்தால் அவங்க அதை பற்றி அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நமக்கு ஒரு விஷயம் தேவையில்லை, எக்ஸாம்பிள் ஃபார் த சைக்கிள், அது தேவையில்லை அப்படின்னு இன்னொருத்தருக்கு கொடுத்து அது இன்னொருத்தர் லைஃப்பை மாற்றினா அது நிஜமாலுமே அது சாமி தானே அவருக்கு. ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் தப்பே கிடையாது. அந்த காளமாடு கூட அப்படி தான். கார்த்திக்கு குழந்தைங்கன்னு யாரும் இல்லை, அந்த காளமாட்டை இவர் குழந்தையாக வளர்த்துறாரு. ஸோ அந்த காளமாட்டுக்கு ஒரு கதை இருந்தாலும் தப்பு இல்லைல்ல. இந்த படத்தில் இவ்வளோ நல்ல விஷயம் இருந்தோம், இது ஏன் நிறைய பேர்த்துக்கு பிடிக்கல அப்படின்னா, இந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்க லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய லைஃப்பில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நான் ரொம்ப ஆசையாக நான் சம்பாரித்து ஒரு பைக் வாங்கினேன். அதே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு அவங்க அப்பாவை வாங்கி கொடுத்து பைக் வச்சுருந்தான். என் பைக் நான் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருப்பேன். யாராவது கீழே தள்ளி விட்டால் கோவம் வரும். ஸோ அந்த மாதிரி இருப்பேன். அப்போ அவன் சொன்னான், ஒரு பைக்குக்கு ஏன்டா இவ்வளோ மெனக்கெடுற, நான்லாம் என் பைக் யார் கேட்டாலும் கொடுத்துருவேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு. ஆனால் பேக் ஸ்டோரி அது இல்லைல்ல. நான் கஷ்டப்பட்டு ஒரு ஆசையாக வாங்கின ஒரு பைக்கு ரொம்ப வித்தியாசமானது அவங்க அப்பாவை வாங்கி கொடுத்த பைக்கை விட, இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் சில சில விஷயங்கள் உனக்கு க்ளோஸ் டு த ஹார்ட் பிடிச்ச மாதிரி பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த படம் செம்மையாக கனெக்ட் ஆகும். ஒருவேளை என் லைஃப்பில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப ரசித்து பண்ணாமல் இருந்திருந்தேன்னா இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். என்னடா ரெண்டு பேரும் இவ்வளோ பேசி போர் அடிக்கிறீங்க அப்படி தான் இருந்திருக்கோம். லக்கிலி என் லைஃப்பில் நான் நிறையா ரசித்து பண்ணியிருக்கேன். அதனால் இந்த படம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி படம் இந்த ஜென்ரேஷனுக்கு ரொம்ப தேவை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்த படம் எல்லாமே ஒரு டான் சப்ஜெக்டாக இருக்குது, இல்லை கத்தி, துப்பாக்கி, ஒரு வயலன்ஸாகவே இருக்குது. இது அப்படி கிடையாது. ஒரு சின்ன சின்ன விஷயங்களை அழகாக சொல்கிற ஒரு படம். இந்த மாதிரி படம் பார்த்தா கொஞ்சம் மனசு நிம்மதியாகுது. கண்டிப்பாக இது பார்க்க வேண்டிய படம் தான்.